எத்தனை பேர் அண்ணனோடு பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா, நம்ம பிள்ளைக்கு அப்பா மாதிரி அண்ணா கிடைச்சிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? ஃபீல் பண்ணாதீங்க. இப்படி ஒரு அண்ணா கிடைச்சது பெரிய வேறம். சீரியஸா எனக்கு சொல்லுங்க. எல்லாரும் அப்படியா? நான் கேட்கவும் கூட வேணா, நீ எல்லாம் செய்வாயே. தாய்மடிக்க தாயோ எசையோ எல்லாம் நீதானே. கண் கலங்கி கேட்டாட நீயோ உசுர தருவாயே. உன் கூடவே பொறுக்கணும், உன் கூடவே பொறுக்கணும். நான் கேட்கவும் கூட வேணா, நீ எல்லாம் செய்வாயே. தாய்மடிக்க தாயோ உங்களுக்கு ஒரு போட்டோ போட்டு விட்டு சரியா? உங்களோட போட்டோ பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் நிஜமா நீங்க குழந்தை பிள்ளை. ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இந்த பர்த்டே இது நடத்துனீங்களா? உண்மையா? அப்ப என்னடா எனக்கு வீட்டை ஒரு செலிப்ரேட் செய்யல இவ்வளவு நேரமா? வீட்டை செலிப்ரேட் பண்ணிட்டீங்கம்மா? கேக்லாம் கட் பண்ணிட்டாங்களா? கடக்கடவுளே. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க நிசா சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வரோம். உங்களுக்கு என்ன பேர்? நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக தனாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கியூட்டா இருக்கிறீங்க, கியூட்டா ஸ்மைல் பண்றீங்க. நாங்க என்னென்னவோ டென்ஷன்ல வந்தோம், எல்லாமே அப்படியே ஃப்ரீயா பறந்து போன மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன செய்யும்? கிஃப்ட் கொடுப்போமா இல்லாட்டி என்ன கொண்டு போறீங்களா நீங்க? ஓகே, அப்ப கிஃப்ட் எல்லாம் பாப்போம். பார்க்கும்போது உங்களுக்கு கெஸிங் இருக்குதா எனக்கு யார் இதை வாங்கி தந்திருப்பான்னு சொல்லி? என்னவா சம்பந்தமே இல்லாம ஒரு வேலை சொன்னா நாங்க என்னென்ன பிளான் பண்ணி வந்த மாதிரி நம்பிக்கை ஒன்னும் இல்ல. சரியான ஆளு சொன்னாலும் கிஃப்ட் எல்லாம் தருவேன். இல்லாட்டி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, நான் கொண்டு போறேன். அண்ணாவா தான் இருக்குமா? அண்ணா எங்க இருக்காங்க? எங்க இருக்கு? வரவே இல்லை கிஃப்ட். நான் நினைச்ச ஃபாரின்ல யாராச்சும் அம்மா வாழிங்க. அம்மாக்கு அக்காவுக்கு தெரியுமா அங்கே இருந்தது சர்ப்ரைஸ் டெலிவரி யார் அனுப்பினதுன்னு சொல்லி அண்ணாண்டு சொல்றாங்க. சரியா? அது அவளுக்கு தெரியும். அவளுக்கே ஷாக்கா இருக்குது. ஏன்னா வாசல் எங்களை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். நான் திரும்பி உள்ளுக்கு போய் ஒளிஞ்சிட்டு தான் திரும்பி வந்தேன். நான் என்ன கிஃப்ட பாப்போமா? அப்ப கிஃப்ட்ல இதுலயுமே க்ளூ இல்ல, நீங்களா தான் கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, மிக்கி கிட்ட நில்லுங்க. நீங்களே கிட்ட நில்லுங்க. எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? நல்லா ஸ்மைல். ஓகே, அப்ப கிஃப்ட் ஓபன் பண்ணி பாப்போமா? எல்லா கிஃப்டையும் பாப்போம். கடவுள் ஓபன் பண்ணி பாப்போம். ஆனா ஓபன் பண்ணி பார்க்கும்போது நீங்க சொல்லணும். சரியான சொல்லாட்டி கொண்டு வந்து எல்லாத்தையுமே நாங்க எடுத்து கொண்டு போயிடுவோம். எடுத்துட்டு ஓகே, இதுக்கு முதல்ல இப்படி ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணி இருக்கிறாங்களா உங்களோட பர்த்டே? உங்களோட நிறைய பாசமான ஒரு ஆள் தான் இது செஞ்சிருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும்? அவ்வளவுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஓகே, கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு சரி கொடுக்குறீங்களா மிக்கி? பாக்கட்டும். இல்லாட்டி நீங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு நீங்களே கொண்டு போறீங்களா? எப்படி சண்டை பிடிச்சுதான் மாட்டோம் மாட்டேன் நினைக்கிறேன். மிக்கி எங்க இருக்கு உங்களுக்கு இருக்கிறது? இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த வாஷிங் மிஷினும் தெரியாது. சரிட்டையும் கேட்டு இருந்தீங்களா ஏதாச்சும் மாட்டி தர சொல்லி? இல்ல, எனக்கு இப்ப இதுல வந்த உடனே எனக்கு ஒரு ஆள் ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு தந்தது. அதை நான் தாரேன் உங்களுக்கு. இதை நீங்க பாருங்க. அதை நான் சொல்லி தருவேன். இவங்க தான் தந்தது. போன் நம்பரை சொல்றேன், கண்டுபிடிக்கிறீங்களா? 2 கால் பண்ணி இருக்காது. +44 முன்னுக்கு ஸ்டார்ட் ஆகினது நம்பர். யூகே நம்பர் நினைக்கிறேன். கூட பிடிக்கும். எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல ஒரு மாதிரி இருக்கா? நான் சண்டைக்கு வந்துருவாங்க. என்ன மிக்கி பிடிங்க. வேற லெவல்ல இருக்கு. பிடிச்சிருக்கா? யார் வேண்டி தந்துருவா? யார்கிட்ட கேட்டு நீங்க வேண்டி தருச்சு? எனக்கு செடி வச்சுட்டு இருக்கிறீங்களா இதுக்கு முதல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி இருக்கு. அது பெரிய செடி வேண்டி தந்துருக்கணும். நல்ல பெருசு உங்களை மாதிரியே இருக்குது. என்ன
பிடிச்சிருக்குதா? எவ்வளவு பிடிச்சிருக்குது? நல்லா பிடிச்சிருக்கு. இதை எதிர்பார்க்கல என்ன கிஃப்ட் வாங்கி தருவாங்க இப்படின்னு சொல்லி. அப்பா யாரா இருக்கும்? யாரு இருக்கு பாபு? இது வந்து திருப்பி அண்ணாவா செஞ்சு நீங்க இது அவர்தான் இன்னும் கிஃப்ட் தெரியல. இப்படி மாட்டி கொடுக்காதீங்க. ஆனா அண்ணா இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் தான் ராஜு. இல்ல நான் பிள்ளைய குழப்ப விரும்பல நாங்க. ஆனா அண்ணா தெரியல. இது வந்து பிள்ளைக்காக நேம் போர்டு இருக்கும். இப்பதான் அந்த கிஃப்ட் என்னடா வேணும்னு தந்தது. அம்மாமாவா? யார் தந்திருக்கா பிள்ளைக்கு அந்த கிஃப்ட்? அம்மாமா தந்திருக்காங்க. பிடிச்சிருக்கா? ஓகே நீங்க போடுறீங்க. ஓகே சரி மிக்க 11 கிஃப்ட் படுத்து கொடுக்குறீங்களா? குட்டி குட்டியா நிறைய கிஃப்ட் இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்துட்டு கலெக்டிட்டு வைங்கன்றதா நீங்க ரெண்டே போயில அதை வலிக்கிட்டு எடுத்து. நீங்க யாருல நிறைய பாசம்? அவையிலோட தான் கூட விளையாடுறது, சண்டை பிடிக்கிறது, கூட வாய் காட்டுறது. யாருக்கு கூட வாய் காட்டுற நீங்க? இவங்க 3 பேரும் தான். உங்களோட ரியாக்ஷன் அவங்க கொடுப்பாங்க. பிடிச்சிருக்கா? சாக்லேட் நிறைய பிடிக்குமா பிள்ளைக்கு? பிடிச்சது எல்லாம் பண்ணி தந்திருக்கணுமா? சும்மா பிடிக்கும். யாரா இருக்கும் இவ்வளவு பர்சனலா எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. மற்ற கிஃப்ட் இது போட்டிருக்கா? போட்டோ எல்லாம் கிடைச்சிருக்க எங்களுக்கு. அப்படி நல்லா இருக்கா? வந்து இது உங்களுக்கு உண்மையிலேயே ஸ்பெஷலான நாள் தானே. இந்த ஸ்பெஷலான நாள்ல உண்மையிலேயே உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சுதான் ஒருத்தவங்க இதை செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன கவலை என்று சொன்னா நீங்க அவங்கள சொல்லவே இல்லை. எனக்கு அழுக வருது. அண்ணா வண்டி தந்துருந்தா இவ்வளவு கிஃப்ட் பண்ணி தந்திருப்பாரா? இவ்வளவு நாளும் பர்த்டேக்கு அண்ணா நிறைய கிஃப்ட் பண்ணி தந்திருக்கிறா. இப்படித்தானா? சரி என்னது? இங்க இருந்தா வந்திருக்கோம். என்ன இது? நான் சொன்ன அப்ப உண்மையாவே குலதானா? பிடிக்குமா இது? ஏன் பிடிக்கும்? ஆசையா? யார்கிட்ட சொன்னீங்க எனக்கு ஆசை? எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைல ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கிறேன். நல்ல உறவு உங்களை சுத்தி கிடைச்சிருக்காங்க. வேற என்ன இருக்கு? நான் கேட்கவும் கூட வேணா நீ எல்லாம் செய்வாயே தாய்மடிக்க. என்னடாப்பா எல்லாமே எனக்கு பிடிச்சதாவே வருது. அப்படிதானே மைண்ட் வாய்ஸ் வழியில கேக்குது. மெதுவா சிரிக்கணும். நாங்க கிஃப்ட் எல்லாமே பாப்போமா? ஆனா தந்ததாருன்னு சொல்லவே மாட்டோம். அப்படிதானே? இங்க இருந்துதான் வந்திருக்கணுமே. சரி ஒரு ஆள் யாருன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு பிடிச்ச ஆள் நிறைய பிடிச்ச ஒரு ஆள் யாருன்னு சொல்லுங்க. இங்க நிக்கிற யாரோ ஒரு ஆள் தான். இந்த நானும் 4-5 பேர் பின்னுக்கு வெளியில கொடுத்து வாரீங்களா அவருக்கு? அவளுக்கு என்ன செய்யல. ஆனா செஞ்சால் கவலைப்பட போறீங்க. அது மட்டும்தான் எனக்கு கவலையா இருக்கு. என்ன மிக்கி தந்துட்டா? அதான் சொல்றேன். ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் சும்மா சிம்பிளா தந்து போட்டு அக்கா அவ கணக்கு காசு செலவழிக்கவே மாட்டா. இந்த மாதிரி இருக்கு எனக்கு சொல்றதெல்லாம். இவளதான் அவ பண்ணுவா. ஏன் அக்காட பேக்கிங்ன்றீங்க? டிஃப்ரெண்ட். உங்களோட அக்காவுக்கு தனி துணிக்க பேக்கிங் எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கா என்ன? ஸ்லிப்பர்ஸ். ஓகே எல்லாம் தேவையானது நல்ல நல்ல கிஃப்டா பார்த்து வேண்டி தந்துருக்குறாங்கன்னு கண்ணனால் மினக்கட்டிருப்பாங்க போலதான் எனக்கு என்ன தெரியுது. எனக்கு வேற கிஃப்ட் எல்லாம் பார்ப்பேன். இன்னொன்று இருக்குது பார்த்துட்டோம்னா ஓகே. அதுலயும் இல்ல ரெண்டு சொல்லி நீங்க கியூட்டா சிரிக்கிறீங்க. வாவ் நல்லா இருக்கு. இதை மட்டும் தானீங்களா? எனக்கு தர மாட்டீங்களா? அடிக்கிற மாதிரி பாக்குறீங்க. கியூட்டா இருக்குன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. மை ஃபேவரட் கலர். சீரியஸா எனக்கு இந்த பிங்க் அவ்வளவு பிடிக்கும். நல்லா இருக்கு. அண்ணி போட்டிருக்கேன். அன்னைக்கு எனக்கு எல்லாம் உலகில அண்ணி போட்டிருக்கேன். அன்னைக்கு தெரியாது. அன்னைக்கு தெரியாதா? அண்ணி எங்க இருக்கிறாங்க? அதுவும் நல்லா இருக்கு.
என்னதான் செஞ்சாங்களோ தெரியா ஃபுல்லா எல்லாமே காட்டி கொடுத்துட்டோமோ. ஐயோ நீங்க அண்ணிய சொல்லவே இல்லை. அண்ணி இப்ப கவலைப்பட போறாங்க. இவ்வளவு கிஃப்டையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு கடைசியா இருந்த கிஃப்ட் கூட பார்த்தாச்சு. அண்ணிய சொல்லவே இல்லையேம்மா. என்ன சொல்லுவாம்மா இப்ப அன்னிக்கு? தேங்க்ஸ் மட்டும்தான். அப்ப அண்ணாவா இருந்தா என்ன சொல்லுவோம்? இவ்வளத்தையுமே உங்களுக்காக ரெடி பண்ணி செஞ்சது உங்களோட பாசக்கார அக்கான்னு தான் சொல்ல மாட்டேன். வாவ், பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? யாரா இருக்கும் அப்ப? சொல்லவே இல்லை எனக்கு இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி. எனக்கு இதுல மோஸ்டா பிடிச்ச ஒரு கிஃப்ட் இருக்குது. உங்களுக்கு எது கூட பிடிச்சிருக்கு? இதுல ஒரு கிஃப்ட் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். கார். சரியா என்ன சொல்லுவேன் செஞ்சாக்களுக்கு? ஏதாச்சும் சொல்லணும். நீங்க ஒன்றுமே கதைக்கல, நானே தான் கதைச்சு கொண்டே இருக்கிறேன். சொல்லுங்க. பிள்ளைல நிறைய பாசம். எனக்கு இவங்கதான் என் லைஃப்ல முக்கியம் அப்படி நிறைய வார்த்தையெல்லாம் அடிச்சு விட்டாங்க. இப்ப நான் சொன்னா நீங்க சிரிச்சிடுவீங்க, அதனால நான் சொல்லல. யாரா இருக்கும் பிள்ளைக்காக இது செஞ்சது? இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி பிள்ளைக்காக ரெடி பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க எப்பயுமே சந்தோஷமா லைஃப்ல இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு தேவை. நீங்க ஒரு நாள் ஃபீல் பண்ணக்கூடாது, எதையும் நினைச்சு ஒரி பண்ணக்கூடாது. எந்த எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சூழ்நிலை வந்தாலும் எப்பயுமே இந்த சிரிப்போட, இதே சிரிப்போட உங்க முகத்துல அவங்க உங்களை பார்க்கணும்ன்றதான் அவங்களோட பெரிய ஆசையே. யார் பிள்ளைக்கு இப்ப செஞ்சிருப்பேன்? இல்ல நல்லா இருக்கும். அண்ணாவா தான் இருக்கும். அண்ணா தான் நீங்க இப்படி யோசிக்கிறவரா? அவங்கள அண்ணாவோட சண்டை பிடிக்கிற நீங்களா? எப்படி எல்லாம் சண்டை பிடிப்பீங்க? அண்ணாவை நிறைய ஹர்ட் பண்ணிருக்கிறீங்களா? ஃபீல் பண்ண வச்சிருக்கிறீங்களா சண்டை பிடிச்சு? இல்ல, பாசக்கார பிள்ளைதான். அப்ப அண்ணா முன்ன கூப்பிடுவோம்மா. அண்ணாதான் பிள்ளைக்காக இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி செஞ்சுவேன். ஹாப்பியா? எனக்கு ஹாப்பி நீங்க வந்த உடனே அண்ணான்னு சொன்னது. கூப்பிடுவோமா அண்ணா முன்னுக்கு? கூப்பிடுங்க. என்ன சொல்லுவோம் அண்ணாக்கு? இப்படி ஒரு அண்ணா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லணும். சொல்லுங்க. எல்லாரும் அப்படியா? வா, அப்ப நானும் பொறாம படுறேன். எனக்கும் அப்படி அண்ணா கிடைக்கலையேன்னு சொல்லு. பிள்ளைக்கு அக்கா மண்ணா இருந்தாங்க பெஸ்ட் அண்ணாக்கள். ரெண்டு பேருமே பிள்ளைக்காக தான் எல்லாத்தையும். எனக்கு அக்கா தான் கால் பண்ணி கதைச்சது, அண்ணா தான் இந்த கிஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு போயிருன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாத்தையுமே அக்கா எனக்கு கால் பண்ணி கேட்ட ஒரு விஷயங்களையும் தங்கச்சிக்காக பார்த்து செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு இந்த உலகத்திலேயே பெஸ்டா எங்களுக்கு இருக்கிற ஒரு சொத்து அது நீங்க தான் என்று சொல்லி அவளோட கண்ணில் கண்ணீர் வந்துட்டு பாருங்க. ஏன்னு சொன்னா அவளுக்கு அன்பு என்ன கூடாது. அம்மாவோடையும் எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். நீங்க இதே மாதிரி எப்பயுமே இவ்வளவு செழிப்போடையும் இவ்வளவு சந்தோஷத்தோடையும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக ப்ரே பண்ணி கொள்றேன். அம்மாயும் கூப்பிடுவோம். சொல்லுங்க. கனகாலமா? 8 வருஷம். மிஸ் பண்றீங்களா? கூடவே இருக்கிறாங்க, இதுல யோசிக்காதீங்க. பிள்ளைக்கு அப்பா மாதிரி அண்ணா கிடைச்சிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? ஃபீல் பண்ணாதீங்க. இப்படி ஒரு அண்ணா கிடைச்சது பெரிய வேறம். சீரியஸா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு அண்ணா, இவ்வளவு பெஸ்ட் அப்பா மாதிரி ஒரு அண்ணா கிடைச்சிருக்காங்க. இதை விட வாழ்க்கையில பெஸ்டான ஒரு மூமெண்ட் தேவையே இல்லை. சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்களை பார்த்தது. யோசிக்கிறாங்க அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல, அண்ணா இருக்கிறாரு என்ன பிள்ளைக்கு பெஸ்டான அண்ணாவே தந்துருக்குறாங்க. அப்பா இதுல கூடவே தான் இருக்கிறாரு, உங்களோட கூட இருந்து உங்களை பார்த்துக்கொண்டு எப்பயுமே உங்களோட சிரிப்பை பார்க்கணும் மட்டும் தான் நினைப்பேன். நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, யோசிக்காதீங்க. நான் அப்பான்னு கேட்டோடனே நீங்க அளவழிக்கிட்டீங்க.
பாருங்க இவ்வளவு ஒரு அழகான குடும்பத்தை அழகான சந்தோஷம் உங்களுக்காக தந்திருக்காங்க. எத்தனை பேர் அம்மா இல்லாம அப்பா இல்லாம எவ்வளவு விஷயங்கள் நினைச்சு ஒரி பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. யாருமே இல்லாம ஃபீல் பண்ணி இப்படியான ஒரு மூமெண்ட் கூட உங்க லைஃப்ல நடந்திருக்காது. உங்களுக்கு இவ்வளவு செய்யறாங்க, எவ்வளவு பெஸ்டான பர்சன் நீங்கன்னு. அப்பா இருந்ததுதான் இன்னும் அதிகமா இருந்திருக்கு. அப்படியே அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, அண்ணாக்கு செல்ல பிள்ளை நீங்க தான், அதே மாதிரி அக்காவுக்கும் செல்ல பிள்ளை நீங்க தான். எல்லாரும் பாருங்க ஒட்டுமொத்த குடும்பமே உங்களுக்காக வந்து நிக்கிற மாதிரி இருக்குது. நீங்க லைஃப்ல நிறைய சாதிக்கணும், நான் அதைத்தான் சொல்லுவேன். நல்லா படியுங்க, பெரிய ஒரு ட்ரீம் அதை அப்படியே சக்சஸ்ஃபுல்லா ஆக்குங்க. கண்டிப்பா அது நடக்கும், நடக்க வையுங்க. ஏன்னா இவ்வளவு பேர் எதிர்பார்ப்பு நீங்க ஒன்றாதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். எதையோ ஒண்ட இவங்களை நீங்க இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தணும். ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சக்சஸ்ஃபுல்லா செய்வீங்கன்ற நம்பிக்கை தான் இவங்க ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதை கண்டிப்பா நிறைவேற்றிடுங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, ஹாப்பியா உங்களுக்கு? எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்ஸ். ஓகே, என் உயிரே யாவும் நீதானே, கண்ணீரண்டில் நீரிந்து பார்வை தந்தாயே, உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்தில் ஓடும் பூந்தேனே, வரம்